எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதுல தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தாக்கம் வந்து தமிழ்நாட்டுல முதல் தேர்தல்லயே அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாங்க அவங்க எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க, பெரும்பான்மை எப்படி தவற விட்டுருக்காங்க, இந்த அ திராவிட கட்சிகள்லாம் எப்படி வந்து அவங்களோட கட்சியோட பலம் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொதுவா பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள் பார்க்க போறோம். அந்த வகையில அரியலூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துடலாம். அரியலூர் பொறுத்தளவுக்கு ஆண்கள் 87,808 பேரும், பெண்கள் 91,729 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 29 பேரும், ஆக மொத்தம் 1,79,566 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,61,574 வாக்குகளும் 90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 40,40% 95,219 வாக்குகளும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் லதா பாலு அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 30% 70,721 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம் சிவகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24,30% 57,359 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா புகழேந்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3,6% 8,827 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 29,966 வாக்குகளும் 14,80% பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அரியலூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க மக்களே. போன தடவை வந்து அரியலூர் மாவட்டத்தில் இழந்திருக்காங்க. ஸோ இந்த தடவை மீண்டும் வந்து கைப்பற்றிருக்காங்க. ஸோ அதே வேகத்தோட இருந்தாலும் போன சதவீதம் அதாவது 2024 பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் ஒட்டுக்கா இருந்துச்சு. அதிமுக தனிச்சிருந்துச்சு. ஸோ இதை பொறுத்து 2 பேருமே சேர்ந்து 54,69% வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ 14,29% இழந்திருந்தாலும் இந்த இடத்துல வெற்றியை மிகப்பெரிய அளவில் பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10,40% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக எல்லா இடத்துலையும் சோர்வடைஞ்சிருந்தாலும் இந்த தொகுதி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கை கொடுத்துருக்கிற தொகுதியா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா போனது 2021 46,90% இருந்தது. இப்போ 30% கிட்டத்தட்ட 16,90% வாக்குகளை இழந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு 2024 குறைவான அளவில் தான் வாக்குகள் இருந்திருக்கு. ஏன்னா இந்த தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியாக வர காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இழுபறியான தொகுதியாக இருந்து தான் வெற்றி பெற்றிருந்தார் தொல் திருமாவளவன் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்போ அரியலூரும் மிகப்பெரிய அளவில் ஒரு அடி வாங்கியிருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேக்லேயே வந்திருக்காங்க. 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட 0,40% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2021 மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 அது மிகப்பெரிய அளவில் அதிமுக முறியடிச்சிருக்கு திமுகவோட முயற்சியை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 24,30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தன்னோட பங்குக்கு வாக்குகள் கிட்டத்தட்ட 4,11% இழந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிறுக வாக்குகளை மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்த்த உடனே தெரியுது. அடுத்து ஜெயங்கொண்டம் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். ஜெயங்கொண்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,22,337 பேரும், பெண்கள் 1,27,793 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 47 பேரும், ஆக மொத்தம் 2,50,177 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,20,143 வாக்குகளும் 88% பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கே வைத்தி அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 38,90% 88,992 வாக்குகளும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து இந்த இடத்துல வந்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா காசு கண்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 30,90% 70,502 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் கவிதா ஜி ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24,30% 55,538 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரேவதி கலைமணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2,7% 6,192 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியோட வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 17,400 வாக்குகள் பக்கமாக வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,8% வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க மக்களே. ஸோ அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து ஜெயங்கொண்டம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா
இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. 2021ல வந்து இத விட்டுக் குடுத்திருந்தாலும், இந்த தடவ வந்து மிகப்பெரிய அளவுல அத போராடி புடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஏன்னா 8% வாக்குகள் வித்தியாசங்கிறது ஏன்னா காசு கண்ணன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் எம்எல்ஏவா இருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ 2021ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல பலம் குடுத்த பாட்டாளி மக்கள் கட்சிகள் ஒன்றிணைந்தாலும், இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பலம் குடுத்த தொகுதிகள்லாம் தவறி போயிருக்கு. ஸோ அது இந்த அளவுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க போன தடவ வெற்றி பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா, போன தடவ 4% வாக்குகள்னாலும் அது வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி தான் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு 24.30% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.7, 3.17, 4.06, 4.60, 5.93, 2.70 அப்படிங்கிற மாரி வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 3.23% வாக்குகள் வாங்கியிருந்தாலும், இந்த இடத்துல தோல்வி தழுவியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது மிக இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு வாக்குகள் வந்து ஏன்னா கம்மி தான் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நெனச்சாலும், அந்த வாக்குகள் அவங்களுக்கு மிக முக்கியமா இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து குன்னம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். குன்னம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,07,603 பேரும், பெண்கள் 1,12,385 பேரும், 3ஆம் பாலின தெருவுல 60 பேரும், ஆக மொத்தம் 2,20,048 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,04,659 வாக்குகளும் 93% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில முன்னாள் அமைச்சரா இருந்த எஸ். சிவசங்கர் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 37.80%, 87,237 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் சரண்யா அன்பழகன் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 31.10%, 71,650 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எம் ரேவதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 25.70%, 59,170 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கீர்த்திவாசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3.3%, 7,482 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,696 வாக்குகளும் 3.8% இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எஸ். சிவசங்கர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறுவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா பரவாயில்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வெற்றி 4%ங்கிறது மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய வெற்றி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில குன்னம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கேவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா டிஎம்கேவை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி 2016ல அவங்க கைவிட்டு போயிருக்கு. ஏன்னா, அப்போ வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க அம்மா இருந்தாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்த தொகுதி இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து 2019ல கொஞ்சம் வாக்குகளும், 2021 நல்ல வாக்குகளும், 2024 40.77%, 2026ல 37.80% கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 2.97% வாக்குகள் தான் சரிஞ்சிருக்கு. பட் ஆனா வெற்றி பெற்றிருக்காங்க. இதே ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. ஜேஜே கட்சின்னு நினைக்கிறேன். ஜேஜேகே அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கட்சி பேரு. ஸோ, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க கடந்த தேர்தல் வரைக்கும். எஸ். சிவசங்கர் அவர்கள் வந்ததுலேருந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கைகூடாமையே போயிருக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரியுது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு 25.70% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட கடந்த தேர்தலில் 7.17% வாக்குகள் வாங்கி இப்போ 3.3 மாறியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4% வாக்குகளை கடந்த தேர்தலில் பார்க்குறப்போ இந்த தேர்தலில் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாச்சும் இந்த ஒரு 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 சின்ன சின்ன இடத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆசைப்பட்ட இடமா இருந்திருக்கும். பட் ஆனா அது வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அடுத்து பெரம்பலூர் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். பெரம்பலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,07,603 பேரும், பெண்கள் 1,12,385 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 60 பேரும், ஆக மொத்தம் 2,20,048 பேரும் இந்த இதில வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,04,659 வாக்குகளும் 93% பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கே. சிவகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.80%, 90,882 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் எஸ்.டி. ஜெயலட்சுமி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 30.20%, 76,489 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் ஆர். தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.70%, 72,716 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜான்சி ராணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.7%, 9,474 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,696 வாக்குகளும் 3.8% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பெரம்பலூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் 35.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸோட இருந்தாங்க. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிய மிகப்பெரிய அளவுல குத்தகைக்கு எடுத்து கடந்த தேர்தல்ல ஒப்பிடுறப்ப 25.41% வாக்குகள் இழந்திருக்காங்கன்னு நெனச்சு பாருங்க. கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் வாங்குன வாக்குகள்லயே 80% 75% இங்கிருந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஏன்னா, ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. அந்த தொய்வ மிகப்பெரிய அளவுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதிமுக அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா 53க்கு 38 தான் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15% வாக்கு வித்தியாசத்துல போன தடவ வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக எதிர்த்து திமுக. ஸோ திமுகவுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பலம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஏன்னா சிவசங்கர் அவர்கள் தான் வந்து மாவட்ட செயலாளரா இருந்தாரு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா புடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவரு கண்டிப்பா நெனச்சிருப்பாரு. ஏன்னா அவரு நெனச்சு கண்டிப்பா அத எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தடவையும் அவர் அந்த மாரி தான் நெனச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா 75% வாக்குகள இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில ஒரு சிறிய அளவிலான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஸ் ஜெயலலிதா அம்மா இருந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா 48.70 இருந்து அப்படியே படிப்படியா குறைஞ்சு கிட்ட கீழ வந்திருக்கிறாங்க. 28.70% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் 20% வாக்குகள் இழந்திருக்காங்க. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப 6.37 இழந்திருக்காங்க. அதே 2021 தேர்தல பொறுத்தளவுக்கு ஒரு சட்டப்பேரவை கடந்த கடந்த சட்டமன்ற தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 10% வாக்குகள இழந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கு இழப்புங்கிறது அ அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல தொடர்கதையா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் தடவ வந்து இழந்தது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஏமாற்றத்த அளிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.10, 3.83, 7.80, 9.32, 3.70 அப்படிங்கிற மாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல்ல 5.62 வாக்குகள் கிட்டத்தட்ட 75, 80% வாக்குகள இழந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்த வந்து தமிழக அந்த பெரம்பலூர் மக்கள் வந்து விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா வந்து இது நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.